வணக்கம். ஜில்லுன்னு ஒரு புது படத்தை திவ்ய பாரதிங்கிற ஒரு பொண்ணு வந்து எடுத்திருக்கிற போல இருக்கு. நான் ஒரு செலிபிரிட்டி இல்லையா, அதனால என்னை கூப்பிட்டு மேடம் நீங்க கண்டிப்பா வரணும், இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. எப்படி தட்ட முடியும்? நம்ம ஒரு பெரிய ஆள், நம்மளை மதிச்சு கூப்பிடுறச்ச போகாம இருக்க முடியுமோ? இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பட்டிருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படிதான் ஒரு படவா பவன் ராஜகோபால்னு பேரு விவேஷ்னிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கேன் மேடம், நீங்க அவசியம் வந்து பார்க்கணும், நீங்க ஒரு செலிபிரிட்டி, நீங்க ஒரு பெரிய ஆளு, என் படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க அப்படின்னா. நம்பி போனேன், என் மனசை புண்படுத்திட்டாங்கிறத ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரி, திவ்ய பாரதிங்கிற ஒரு பெண் தானே, என்னத்தை பெருசாக எடுத்துக்க போறா, நம்ம மனசெல்லாம் நோக்கடிக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக நான் அந்த படத்தை பார்க்க போயிருந்தேன். படம் பேரு ஜில்லுவா. திருநங்கைகளை பற்றி அந்த படத்தில் எடுத்திருக்கா. அதில் மெயின் கேரக்டரோட பேர் தான் ஜில்லு. பேர் என்னவோ ஜில்லு தான், ஆனால் பாவம் அந்த ஜில்லு மனசில் தான் எவ்வளோ வருத்தம், எவ்வளவு கோபம் இந்த சமூகத்து மேலேயும் இந்த மக்கள் மேலேயும். அந்த படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு ஒரு ஞான கண்ணே திறந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் திருநங்கைகளை பற்றி. அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கா, ஏன் திருநங்கைகள் இப்படி எல்லாம் இருக்கிறா அப்படின்னு சொல்ல வந்திருக்கா. அதாவது திருநங்கைகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா. இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க கூட இந்த திருநங்கைகள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, இந்த சமூகம் எங்களை வந்து பெண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சுது அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. சரி, அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறச்சு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். பொது வெளியில பப்ளிக் பிளேஸ்ல திருநங்கைகள்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறா, அவ நடந்துக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு நான் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் இவெல்லாம் திருநங்கைகள்லாம் பொதுவெளிக்கு வரச்ச கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க வேண்டாமோ, மற்றவ மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கப்படாது இல்லையா, அதெல்லாம் இவளுக்கு யார் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உடனே அந்த ஒரு பொண்ணு என்ன கேள்வி கேட்டா பாருங்க, உங்க சங்கிங்க மட்டும் பப்ளிக் பிளேஸ்ல ஒழுங்கா நடந்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டேன். படம் என்னவோ என்னோட மனசை புண்படுத்தல, ஆனா அந்த பக்கத்துல உட்கார்ந்துருந்தா பாருங்க ஒரு பொண்ணு, அவ தான் என்னோட மனசை ரொம்ப புண்படுத்திட்டான். சங்கிங்கள்லாம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஒழுங்கா நடந்துக்கிறீங்களா, மத கலவரம் பண்றது இல்லையா, மத துவேஷத்தை பேசுறது இல்லையா, மாட்டுக்கறி சாப்பிட்றவான்னு சொல்லிட்டு போய் அடிச்சு கொள்றது இல்லையா, ஜாதி கலவரம் பண்றது இல்லையா, மத கலவரம் பண்றது இல்லையான்னு கேட்டுட்டேன். ஆகாத மதமா இருந்தா அவ வீடெல்லாம் நீங்க போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறது இல்லையா, ரோட்ல போற வரவகிட்ட எல்லாம் மாட்டு சாணி நல்லது, மாட்டு மூத்திரம் நல்லது குடிங்க அப்படின்னு சொல்றது இல்லையா, பிற்போக்குத்தனமா பேசுறது இல்லையா, அறிவியலுக்கு புறம்பா பேசுறதே இல்லையா அவங்க சங்கிகள்லாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். இதோ இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதுவதினி வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறச்ச சங்கி சம்பத்து, அதான் அந்த அர்ஜுன் சம்பத்து, அவர் வந்து மேடையில வந்து அநாகரிகமா ரொம்ப நடந்துட்டு அந்த பொண்ணை பேச விடாம தடுத்துட்டாராம். கீழே இருந்த சங்கிங்கள்லாம் செருப்பை தூக்கிட்டு அடிக்க வந்துட்டாலாம். இதெல்லாம் ரொம்ப நியாயமா, இதெல்லாம் ரொம்ப யோக்கியமா, இன்னும் நீங்க எல்லாரும் யோக்கியமா நடந்துக்கிற மாதிரியும் திருநங்கைகள் மேல குறை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். மனசு ரொம்ப புண்ணாயிடுச்சு. அது மட்டுமா, குடிப்பெருமை கொலை, பெண்களை கொலை பண்றதெல்லாம் வந்து குடிப்பெருமை கொலைன்னு சொல்றது, யார் தமிழர்கள்னு பார்த்தா ஜாதியை வச்சு டெஸ்ட் பண்ணி சொல்றது, இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்டு. பெண்கள் யாருன்னு அரசியல் கருத்தை சொல்ல வந்தா அவளை பார்த்து கேவலமா பேசுறது இல்லையா, கேவலமா எழுதுறது இல்லையா சங்கிங்க, நீங்க என்ன திருநங்கைகளை பத்தி குறை சொல்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டாராம் பாத்துக்கோங்களேன். வாஸ்தவம் தான். இந்த திராவிட இயக்கத்தவெல்லாம் கருத்து போட்டா, கருத்தை எழுதினான்னு வச்சுக்கோங்களேன், சங்கிகள் போய் சும்மா இல்லாம கொஞ்சம் அனர்த்தமான மீனிங் வரா மாதிரி எழுதுறா. திராவிடர் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தி எல்லாம் எழுதுறா, கரெக்டு தான். அதனால அவ அப்படி கேட்டோன்னா எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. வாஸ்தவம் தான். நாம எல்லாரும் இங்க இன்னும் யோக்கியமா இந்த சமூகத்துல நடந்துக்கிற மாதிரியும், அடுத்தவாளை நோக்கடிக்காத மாதிரியும், அடுத்தவாளை வந்து அசிங்கப்படுத்தாத மாதிரியும், டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ற மாதிரியும், குப்பையெல்லாம் வந்து தரம் பிரிச்சு போடுற மாதிரியும், ஜாதி துவேஷமே பார்க்காத மாதிரியும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பாழ்படுத்தாத மாதிரியும் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதுல திருநங்கைகளை குறை சொல்றதுக்கு யோகிதை இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். என்ன அப்படின்னா, குடும்பத்தாலும் சமூகத்தாலும் நட்பாலும் மற்றும் எல்லா தளங்களாலும் கைவிடப்பட்டவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் வைலண்டா இருக்கிறாங்களா, இல்ல வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்களா, பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னா அதற்கு பின்னால் ஒரு உளவியல் காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப குடும்பத்தால கைவிடப்பட்டவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு தளத்துல மட்டும் இல்லாம எல்லா தளத்தினாலையும் கைவிடப்பட்டவங்களை வந்து நீங்க வந்து இப்படி அதெல்லாம் உங்களை வந்து மைண்ட்ல அஃபெக்ட் ஆகாம நீங்க ரொம்ப நார்மலா இருக்கணும் அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம இன்னுமே செய்யக்கூடிய ஒரு வன்முறை அப்படின்னு தான் நான் பார்க்க. எங்க குடும்பத்தோட பாசம் கிடைக்காது, லைஃப் பார்ட்னர்னு யாரும் இருக்க மாட்டாங்க, தங்களுக்கான குழந்தைகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த சமூகம் அவர்களை பெண்ணாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறது.
மிக கொச்சப்படுத்தி பேசுகிறது. அவர்களுக்கு பொருளாதார விடுதலை இல்லை, சமத்துவ இடம் இல்லை, சமூக கல்வியிலும் வந்து இடம் இல்லாம இருக்குது. இதெல்லாம் மாற்றுவதற்காக தான் வந்து திமுக பல திட்டங்களை கொண்டு வருது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். இருந்தாலும் இப்பொழுது வரை பெரும்பாலான திருநங்கைகளுக்கு இது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு வருது இல்லையா? குடும்பத்தோட அன்பு இருந்தா தானே ஒருத்தவங்க மனிதர்களாக இருக்க முடியும். அப்போ அந்த அன்பும் அரவணைப்பும் இல்லாத பொழுது இதை மற்றவர்கள்கிட்ட அவங்க வந்து எதிர்பார்க்கறது இயல்பு தானே. ஆனா மற்றவர்களும் அந்த அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்காத பொழுது அந்த ஏமாற்றமும் வெறுப்பும் அவர்களுடைய அந்த ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த பொது ஒழுக்கம் அப்படிங்கறதுல இருந்து ஒரு ஒரு வெறுப்பு தட்டதானே செய்யும், சலிப்பு வரதானே செய்யும். இதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கோபத்தை அவங்க ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்திக்கிட்டு தானே இருப்பாங்க. அதை தான் இந்த படத்துல நம்மளுக்கு சொல்ல வராங்க. இதுல மிக முக்கியமா வந்து அந்த படத்தை பார்ப்பதற்காக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களும் வந்திருந்தாரு. நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு அவர் பேசினார் அந்த படத்தை பத்தி. அந்த படத்தினுடைய இயக்குனர் திவ்யபாரதி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, இவர்களுக்கான ஒரு திருநங்கைகளுக்கான மசோதா அப்படிங்கிறது வந்து ஒரு பல்லு இல்லாத அமைப்பாக தான் இருக்குது, அந்த மசோதா வந்து வேஸ்ட் தான் அப்படின்னாங்க. அதை குறித்து திருச்சி சிவா ஐயா பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் 2015 வாக்குல வந்து தனிநபர் மசோதா திருநங்கைகளுக்காக எடுத்துட்டு வந்தது, அது நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த அளவுக்கு நாடாளுமன்றத்துல பிரச்சனை இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. பிஜேபி எந்த மசோதா எடுத்துட்டு வந்தாலும் ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். திமுக காரர் அதுவும் தனிநபர் மசோதா எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணிவிட்டா எங்க முடிச்சுக்கு என்ன மரியாதைங்கிறேன். முடிச்சு எடுத்துட்டு வந்து மசோதாவை நிறைவேற்ற முடியாம எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரச்சனை பண்ணா கூட ஒரே நாள்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவார் எங்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட நாடாளுமன்றத்துல திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு தனிநபர் மசோதாவை எடுத்துன்னு வந்து தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றணும்னு முயற்சி பண்ணாரு பாருங்க. எவ்வளோ முட்டுக்கட்டையெல்லாம் போட்டுது, இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அதை விவாதத்துக்குலாம் எடுத்துட்டு வாக்கெடுப்புக்கெல்லாம் விட்டு கடைசியா வந்து நிறைவேறி ஒரு சபையில நிறைவேறிடுத்து. இன்னொரு சபைக்கு போறச்ச வந்து எங்க முடிஞ்சு பெரிய மனசோட என்ன பண்ணிட்டார், நீங்களே இவ்வளவு கஷ்டப்படாதீங்க, நாங்களே திருநங்கைகளுக்காக ஒரு மசோதா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசோட ஒரு மசோதா எடுத்துட்டு வந்தாராம். ஆனா அது இந்த திருச்சி சிவா இருக்காரு, அவர் சொல்றது வேஸ்ட்டுங்கிற, குப்பைங்கிற, அதனால திருநங்கைகளுக்கு ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல வந்து திருச்சி ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டார், திருநங்கை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறேன், உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் திருன்னு முழிச்சுட்டு இருந்தா. நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், சரி வேண்டாம் எதுக்கு சொல்லி அவமானப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு பதில் தெரியல, அதான் உண்மை. அப்புறம் அவரே வந்து பதில் சொன்னார். திருச்சி சிவா அவர்கள் எடுத்துட்டு வந்த தனிநபர் மசோதால திருநங்கை அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிறப்பால் ஒரு பாலினமாக இருந்தாலும் உணர்வால் தங்களை வேறொரு பாலினமாக உணர்பவர்கள் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை எடுத்துட்டு வந்த. இதே எங்க மோடிஜி எடுத்துட்டு வந்த மசோதால என்ன இருந்தது தெரியுமா, அவ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு. இதுல எது அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற முடிவை உங்ககிட்டயே விட்டுடு. இப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் எடுத்துட்டு வந்த தனிநபர் மசோதால திருநங்கைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு இருந்துதான், நிர்வாகத்துல வந்து அவர்களுக்கு பங்கு இருந்துச்சான், இடஒதுக்கீடு இருந்துச்சான், இன்னொன்னு சட்ட பாதுகாப்பும் இருந்துச்சான். இப்படி பல ஆங்கிள் யோசிச்சு திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதாவை எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா பாருங்க எங்க மோடிஜி அதுல ஒரு குறுக்க ஒரு கட்டையை போட்டு விட்டார். நாங்களே எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னார் பாருங்க, அந்த மசோதால இந்த மாதிரி எந்த பெனிஃபிட்டுமே இல்லையா. திருநங்கைனால ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லைன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்த எங்க முடிச்சுக்கிட்ட வந்து திருநங்கைகளுக்கு வந்து சமூக அரசியல் பொருளாதார விடுதலை கிடைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னா எங்க போவார், சட்டியில இருந்தா தானே அங்க பேல வரும்னுவா. அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு உண்மையை வந்து அங்க உடைச்சிட்டு மறுபடியும் மனசு புண்படுத்திட்டு என்ன பண்றது, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமே எந்த பட பிரிவியூக்கு கூப்பிட்டாலும் போறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி கூப்பிட்டு என்ன வந்து மனசு புண்படுத்துறான். அப்போ இந்த மசோதா அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கு இங்கு எதையெல்லாம் மறுக்கப்பட்டதா, நான் ஏற்கனவே சொன்ன மன ரீதியாகவே அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அன்பும் அரவணைப்பும் இல்லாத பொழுது, இந்த சமூகத்தால் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பொழுது அரசு தான் அவர்களை தங்களுடைய குழந்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கு. தமிழ்நாடு அதற்காக எல்லா திட்டங்களையும் வச்சிருக்குது, அதற்கான அமைப்பையும் வச்சிருக்கிறது. ஆனால் இந்திய அளவில் இது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்போ ஒன்றிய பாஜக அரசு எடுத்துட்டு கொண்டு வந்த அந்த மசோதா அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்போ அம்பலம் ஆயிடுத்து. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன பண்றது,
சரி, எதுக்காக நம்ம திருநங்கைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, இங்க யாருங்க யாரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்பா அம்மாவை பெத்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு இல்ல, பெத்த பிள்ளைங்க பெத்த அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறது இல்ல, புருஷன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறது இல்ல, பொண்டாட்டி புருஷனை புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்படி எவ்வளவு சிக்கல் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல, டீச்சர் பசங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல, பசங்க டீச்சரை புரிஞ்சுக்கிறது இல்ல. இவ்வளவு கலைகள் இருக்கிறச்ச நாம எதுக்கு திருநங்கைகளை பத்தி எல்லாம் தனியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான, அழகான, அமைதியான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இங்கு எல்லோரும் எல்லோரை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டாதானே அவர்களுடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம வந்து நிறைவேற்ற முடியும். இந்த சமூகத்தில் ஒரு பாலினம் அன்புக்கும் அரவணைப்புக்கும் இயங்குகிறது அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய அவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளே புரிஞ்சுக்கல அப்படின்னா, இவர்களை பற்றி புரிந்து கொண்டு அன்பும் அரவணைப்பும் கொடுப்பதற்கு வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன் வர முடியும். அதனால் சக மனிதர்களாக எல்லா மனிதர்களை பற்றியும், நம்மோடு வாழ்கின்ற எல்லா மனிதர்களை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் மனிதத்தன்மையாக இருக்கும். இந்த படத்துல ஜில்லு அப்படிங்கிறதான் வந்து மெயின் கேரக்டர். ஜில்லுவுடைய அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அதாவது திருநங்கை அப்படின்னு சொல்றதை விட நான் பெண் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஜில்லு அப்படிங்கிற பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த பெண்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, அவர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, அவர்களுடைய நட்பு எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த சமூகத்துல அந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமா அவர்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத பத்தி இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமா வந்து இந்த சமூகத்துல ஆண்களால் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தங்களை பெண்ணாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க இல்லையா? ஏற்கனவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் பாலினம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இவங்களும் வந்து நாங்க பெண்ணாக நிற்கிறோம், எங்களை பெண்ணாக அங்கீகரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய உணர்வுகள் அது என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த ஆணாதிக்க சமூகம் மிக முக்கியமான ஆண்கள் கிட்ட முன்வைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஆணாதிக்கத்தால் எத்தனை பேர் இங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பெண்களோ, திருநங்கைகள் என்று அழைக்கப்படுகின்ற பெண்களும் பாலியல் நுகர்வு பொருள் அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஆணாதிக்கம் இன்னும் எத்தனை பேரை வந்து காயப்படுத்தும் அப்படிங்கறது இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் அதாவது ஏற்கனவே பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஏன் திருநங்கைகளும் வந்து இந்த பாதிப்பை ஏற்றுக்கொள்ளணும், ஏன் அவங்க இதுக்குள்ள இந்த அங்கீகாரத்திற்காக ஏன் அவர்கள் ஏங்கணும் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தால் கூட அதானே இயற்கை. தனக்கான ஒரு தோல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு இயற்கை இல்லையா? அப்படி அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதற்காக அந்த பெண்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்திருக்கிறாங்க, எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல். சில இடங்கள் நகைச்சுவையாக இருக்குது, சில இடங்கள் வந்து நமக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் அவங்க பேசிப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது ஒரு புது செய்தியாக இருக்குது. ஆனா முகம் சொல்லிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொதுவெளியில் இங்கு யாரும் ஒருத்தர் டிராஃபிக்ல வந்து ஒரு ஒரு 2 ஆண்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால அந்த பெண்களினுடைய உரையாடல்கள் சாதாரணமாக எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல வந்து காமெடியா இருக்கு. அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு முழுக்க முழுக்க இந்த படம் அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு. அதே சமயத்துல மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய தவறுகளை, இந்த சமூகத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா அந்த படம் முழுக்க போகுது. நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பாட்டு அதுல வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி சாங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ அந்த சாங்கை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் அழுக வந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு இடத்துல ஒரு சோகமான பாடல் வரும்பொழுது நானே என்னை டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். பர்பஸாவே மொபைல்லாம் எடுத்து டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி சாங்கே எனக்கு அழுகையை கொடுத்தது அப்படிங்கும்போது, இந்த சாங் அவர்களுடைய வலியை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு சாங் வந்து இன்னும் நம்மள எந்த அளவுக்கு அழ வைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. திருநங்கைகள் பற்றின ஒரு வாழ்க்கை, திருநங்கை வாழ்க்கை பற்றிய ஒரு படமாக இருந்தால் கூட இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படத்தை வந்து நல்லாவே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதனுடைய இயக்குனர் திவ்ய பாரதிக்கு நம்ம வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். ஜில்லு அப்படிங்கிறது OTT-ல இருக்கு. அனைவரும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.